திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 262, அதிகாரம் தவம். ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. இலங்கை அரசன் ராவணனின் தம்பி சிறந்த வீரன், நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்டவர். இவர் தேவர்களையெல்லாம் வெல்ல வேண்டும் என ஆசைப்பட்டார். அதற்காக மகா சக்தி பெற தவம் செய்தார். தவம் நல்லது, உயர்ந்தது, மேன்மைகளை தர வல்லது. ஆக்கத்திற்காக தவம் செய்ய வேண்டும். ஆனால் இவரோ தேவர்களையே அழிக்கும் நோக்கத்திற்காக தவம் செய்தார். கடுமையான சுட்டெரிக்கும் வெயிலிலும் கடுங்குளிரிலும் மழையிலும் நெடுங்காலம் தவத்தில் இருந்தார். இவரது தவத்தினை வியந்து இவருக்கு வேண்டிய வரத்தினை தர பிரம்மன் அவர் முன்னே தோன்றினார். இவரிடம் தங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று பிரம்மன் கேட்க, என்றும் அழியாத சீரிய திறமை வேண்டும், அதாவது யாண்டும் மாறாத அரிய திறன் வேண்டும் என கேட்க நாவெடுத்தார். ஆனால் அவரது தீய எண்ணத்தின் மிகுதியால் நீண்ட துயில் வேண்டும் என வேண்டிவிட்டார். பிரம்மனும் அப்படியே ஆகுக என வரம் தந்தார். தனது உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் உயிர்க்கு உயர்வானதை தராத தவம் செய்தால் அது அவருக்கே தீங்கு தரும் என்பதற்கு கும்பகர்ணன் ஒரு உதாரணமாகிவிட்டார். அதனால்தான் கும்பகர்ணன் தூக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அரிய விரத நியமங்களோடு உறுதியாய் இருப்பவருக்கு உயர்ந்த தவநிலை கைகூடும். அவ்வாறின்றி தவத்தை செய்ய முயன்றால் அது தீங்கையே தரும் என்பதை தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது என்கிறார் நம் திருவள்ளுவர். நல் நெஞ்சத்தோடு தியானித்தால் அது தவம், தீய நெஞ்சத்தோடு தியானித்தால் அது அவம்.